நான் இந்த முறை இந்த படத்தை உல்டாவா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம் அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க பிஸ்தா இன்னொரு படத்துக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கரெக்டா ஒரு வேவ்ல இருந்து நம்ம எல்லாம் டிராவல் பண்றோம்னு அர்த்தம். அதுக்காக காலையில சுப்பிரபாதத்தோட அந்த வீட்டுல அந்த பாட்டோட அந்த ஏரியால படம் ஆரம்பிக்குது. வீட்டுல இருந்து அப்பா சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி சைலண்டா இருக்காரு. அம்மா கிளம்புறாங்க. வெளியே வரும்போது எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பாக்குறாங்க. அப்பா அப்படி பாக்குறாங்க அந்த அம்மாவை. நான் இன்னைக்கு ஸ்டேஷன் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்படியே சைலண்டா ஒரு சஜஷன் போகும். கிளம்பி ஸ்டேஷன் வந்துருவாங்க. வந்துட்டு டிடிஆர் அப்புறம் பார்த்துட்டு ட்ரெயின் நீ கரெக்ட் டைம்ல வரும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சரி வெயிட் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு அவர் உட்காருவாருங்க. அடுத்து சோகமா க்ளோஸ்அப் ஷாட் அவருக்கு போகும். அவர் பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்ப்பாங்க தன் பையனோட அவங்க விளையாடினது சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் போயிட்டு ஆனா வரமாட்டாங்க. அங்க 2 கேரக்டர் பேசுவாங்க. டெய்லி இந்த அம்மா வந்து போறாங்களே யாரு இவங்க, என்ன அவங்க அவங்க பையனுக்காக வெயிட் பண்றாங்க, எப்படியா அந்த பையன் வந்துருவான் நம்பிக்கையில காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டைலாக் கட்டு. 3 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். உல்டாவா பேச சொன்னேன் இல்லையா, இது அப்படியே சீனை மாத்திக்கலாம். அதேதான் ஓப்பனிங். சுப்பிரபாத்தோட ஆரம்பிக்கும். அந்த கௌசல்யா எம்எஸ் அம்மா பாட்டு எத்தனை படத்துல வந்திருக்கு. அது ஒரு ரெக்கார்டு. தமிழ் சினிமாலும் சரி, எல்லா சினிமாலும். தமிழ் சினிமாலும் அதிக சினிமாக்கள்ல அப்பெல்லாம் இதுதான் ஃபேமஸ். குறிப்பிட்ட ஒரு வருடங்களுக்கு முன்ன சொன்னா 1990 வச்சுக்கோங்க, 2000 வச்சுக்கோங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் காட்டினவொடனே கௌசல்யா சுப்ராஜ் அந்த மாதிரி ஆரம்பிச்சுதான் அந்த படமே ஒரு கதை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிற படம் தான் இது. எல்லாரும் கோலம் போடுவாங்க. இந்த அம்மா கோலம் போடும் மட்டும் கால் பாதங்கள் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாதங்கள் போட்டிருக்கோம். அப்படி க்ளோஸ் காட்டுவாங்க. அவர் வெளியே வருவாரு. அவருடைய கேரக்டரே மிக மிக சிறந்த கேரக்டர். அந்த நடிகரும் சிறந்த நடிகர். அவர் நடிச்ச படம் வேற லெவல். இப்ப பேசுற வேற லெவல் வார்த்தை. அப்ப வந்து சொல்லுவாங்களே மிகப்பெரிய வெற்றி, வரலாறு காணாத வெற்றி என்ற மாதிரி தூய தமிழ் வார்த்தை, தூய்மையான வார்த்தை. அப்படியே ஒரு நடிச்ச படம் ஒண்ணு. அதை நம்ம மறக்க முடியாது. யார் நெஞ்சம் மறக்காது, நெஞ்சம் மறப்பதில்லை. த கிரேட் கல்யாண்குமார் அவர்கள். அவர்தான் இந்த படத்துல பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு அப்பா கேரக்டர் நடந்திருப்பாரு. இன்னும் கல்யாண்குமார் சொன்ன உடனே நீங்க கேட்ச் பண்ணிருப்பீங்க என்ன படம் சொல்லிட்டு. அவர் நடந்து வருவாரு. அந்த அம்மா பாப்பாங்க. நான் ரயில்வே போயிட்டு வரேன் அப்படி கிளம்புவாரு. அதை ஆசிரியர் டிடிஆர் சொல்லுவாரு, உட்காருவாரு. அப்படி சஜஷன். அங்க வழக்கம் போது 2 கேரக்டர் பேசுவாங்க. இது யார் படம் அதுவும் நீங்க கெஸ் பண்ணுவீங்க. பூயவனுக்காக படம் சொல்லும் போது சொல்லுவேன். துணி துவைக்க வருவாங்க. சைட் ஆக்டர் சொன்னோம் இல்லையா, அட்வான்ஸ் கேரக்டர் ரோல். இவங்க பேசுறதுதான் கதையில ஆரம்பிக்கும். அப்படிதான் இந்த படத்துல நம்ம சீனியர் நடிகர் நகைச்சுவைகள் அவருக்கு இடம் கிடைச்சு பல விஷயம் நல்லா செஞ்சு அப்படியே சிறப்பா தன்னுடைய பங்கை வச்ச சிங்கமுத்து அவர்கள். பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். மேக்கப் இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த காலத்துக்கு மேக்கப் 93 காலம் பாத்துக்கோங்க. அவர் தான் சொல்லுவார் அவரை பத்தி. ஒரு நமக்கு ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி ஏன் கல்யாண்குமார் தன் மகனுக்காக வெயிட் பண்ற சீன் தான் முதல் சீன். இந்த ட்ரெயின் சீன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால விளையாட்டு இருக்கு அப்பப்பா. அதுக்கே நம்ம தனியா ஒரு இன்டர்வியூ பண்ணலாம், ஒரு பேச்சு பேசலாம், எல்லாரும் சேர்ந்து கூட பேசலாம். நான் மட்டும் இல்ல, நீங்களும் பேசலாம், எல்லா நண்பர்கள் எல்லாம் உட்காந்து கூட பேசலாம். எத்தனை படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓப்பனிங் சீன், கிளைமேக்ஸ் பண்ண உடனே நீங்க கேட்ச் பண்ணுவீங்க. 16 வயது கிளைமேக்ஸ் அப்படிதான் முடியும். மயிலு காத்திருக்கிறாள் சப்பானிக்காக. சாரி சப்பானி இல்ல, சப்பானி சொன்னா அடிப்பா மயில். அதனால அந்த கதாபாத்திர தன்னுடைய கதை நாயனுக்கா மயில் காத்திருக்கிறாள் அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்த படத்துல ஓப்பனிங் சீன் ட்ரெயின் நிக்கும். வர ட்ரெயினை எதிர்பார்த்து தன் மகன் வருவானான்னு ஏங்குற கேரக்டர். ஏன் ஏங்குறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படி உள்ளுக்குள்ள கதை போனா அற்புதமா ஆரம்பிக்கும். டைட்டில் இல்ல, கதையில டைட்டில் முதல்ல போட்டுருவாரு. இப்ப நம்ம இயக்குனர் விக்ரமனுக்கு வருவோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் புது வசந்தம் அற்புதமா ஆரம்பிச்சு ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த படம் பெரும்புள்ளி கொஞ்சம் ஆவரேஜ் தான். பாபு அவர் கதை வேற, ஒருத்தமா புகழஞ்சலி செலுத்திடுவோம். இப்ப இல்ல அவரு. அந்த கதை வேற. பெரும்புள்ளி பத்தி அப்புறம் பேசுவோம். அடுத்த ஒரு படம் அது கொஞ்சம் லேட்டா ரிலீஸ். இந்த படம் டைட்டில்ல ஒரு விஷயம் சொல்றாரு. நான் இப்படி, அதாவது கடவுள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இல்லையா, எனக்கு நீங்க தான் கடவுள், நம்ம ஃபேன்ஸ், உங்களுக்கு நான் நன்றி சொல்லி என்னுடைய 4ஆம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அற்புதமான டைட்டில் கொடுத்திருப்பாரு. இந்த படம் ஒரு 4வது படம் சொல்ற கணக்கு. அழகா விக்ரமன் சார் பேர் வரும். அந்த லலலா அந்த அவருடைய ஸ்டைல்ல வந்த உடனே படம் டைட்டில் வந்து இன்னொரு ஸ்பெஷல். மலையாளத்துல சூப்பர். அதாவது அவருடைய லெவல்லயும் சரி, கொஞ்சம் அதிகமா தன்னுடைய திறமையில பொன்னியின் செல்வன் சொன்னா அவருக்கு ஆழ்வார் அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். த கிரேட் ஜெயராம் சார் அவர் வந்து இந்த படத்துல தான் தமிழ்ல என்ட்ரி ஆகும். அதுக்கு சூப்பரா டைட்டில் கொடுத்திருப்பாரு. இப்படி நம்ம செல்லம் அந்த மாதிரி ஒரு டார்லிங் மாதிரி அவர் வந்து இந்த படத்துல அறிமுகம் ரொம்ப சந்தோஷமா ஒரு பேர் போடுவாங்க. அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இப்படி ஆரம்பிக்க டைட்டில் முடிஞ்ச உடனே எல்லாரும் பேர் போட மாட்டாங்க. கிளைமேக்ஸ் போடுவாங்க. அதுவும் கொஞ்சம் பேர் தான் போடுவாங்க. எல்லா பேர் போட மாட்டாங்க. நாமளே கண்டுபிடிச்சிக்க வேண்டிய யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிக்கும். பையனுக்காக வெயிட் பண்றாரு. ஆனா பையன் வரல. அடுத்த சீன் பானுப்பிரியா கதாபாத்திரம் என்ட்ரி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதே பூவனுக்கு ஒரு கரெக்ட் வரும். பூவனுக்கா படத்துல ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணாங்க இல்லையா, யாருக்காக யார் இடத்துல வந்து வாழ்றது. அந்த சங்கீதா கேரக்டர் வந்து என் இடத்துல நீ இருக்க ராஜா கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பேரு, அந்த பேரை வந்து இன்னொருத்தர் அவங்க எடுத்த பேர் தான், அவங்க ஃப்ரெண்டு பேர் தான். அந்த மேரின்ற பேர்ல ஒரு கதாபாத்திரம் அங்க வந்து வாழ்ந்த மாதிரி. கடைசியில் பார்த்தா மேரி அவங்க கிடையாது, அவங்களுக்கு பேர் காயத்ரி. இவங்களுக்கு வெயிட் பண்ற தன் மகன் யார், கதாநாயகன் பேர்னா கண்ணன் காயத்ரி. ஆக்சுவலா கோகுலம் தான் பேசுறேன். கண்ணன் சொன்னே 10 பேர் புரிஞ்சிருப்பீங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்.
கண்ணன் சென்டிமெண்டா கோகுலம் கண்ணன் ஹீரோ தானே. ஓகே, காயத்ரி பேர் கதாநாயகி பானுப்பிரியா. அவங்களுக்கு நடிச்ச படங்கள், அதாவது அவங்க நடிச்ச படங்கள் நம்ம சத்திரியன் பேசலாம், அதுக்கு முன்ன அப்புறம் RRR அதுல டைட்டில் வரும், மறுபடியும் மீண்டும் பானுப்பிரியா. இந்த படமும் அவங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் இட்டு நடிப்புக்கு அவ்வளவு ஸ்கோப்பு. மேடை பாடகி அந்த ஒரு கதாபாத்திரத்தை பின்னி பெடல் எடுத்து சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு பாட்டு பாடி அவங்க ஓப்பனிங் சீன் அங்க பிளாஷ்பேக் காட்டும்போது பாட்டு தான் காட்டுவாங்க. எல்லா பாட்டும் இட்டு சிற்பி சரியான மியூசிக், சூப்பர் டூப்பர் இட்டு இப்பயும் எஃப்எம்ல போயிட்டு இருக்கு. வலைதளங்கள் எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க. அந்த பாட்டு பாடுற ஆப் ஒன்று சொல்றேன் இல்லையா, அதுலயும் இந்த பாட்டை போட்டி போட்டு பாட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம். அப்படி அந்த ஒரு கதாபாத்திரம். இப்படி போற கதையில ஆரம்பிக்கிற குடும்ப சென்டிமெண்ட். தன்னுடைய ஒரே மகன் இவங்க குடும்பத்துக்காக டவுனுக்கு போயிட்டு, அது காரணம் எல்லாம் சொல்லல, ஆனா படத்துல காமிக்கிற ஊர் கன்னியாகுமரியில பாலூர் ஊர், ஆனா அது பாலூர் கிடையாது. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் போடுவாரு. அதெல்லாம் பெரிய விஷயம் விக்ரமன் சார் பண்ணதெல்லாம். ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து அந்த படத்தை அதிகபட்சங்கள் காட்சிகள் படப்பிடிப்பு செஞ்சாங்க. கோபுர வாசலிலே டைட்டில் போட்டு இந்த இடத்துல எங்களுக்கு எல்லாரும் உதவி செஞ்சு எல்லாருக்கும் நன்றி போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த கோபுரம் தான் அவருக்கு ஃபுல்லா. அந்த படம்னா கோகுலம் படம் பார்த்தா கோபுரம் தான் ஹைலைட், டைட்டில் அப்படிதான் வரும். அங்கதான் ஷூட்டிங் நடந்தாங்க அந்த லொகேஷன். ஆனா படத்துல காட்டுறது கன்னியாகுமரி பாலூர் ஊர். ஒரு ட்ரெயின் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அது அங்கிருந்து பெங்களூர் போற ஒரு கதாநாயகன் வேலை தேடி வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு மாசம் பணி அனுப்பிட்டு ஒரு தங்கச்சி வாழா வெட்டியா அது சென்டிமெண்ட் எல்லாம் தமிழ் சினிமால எழுதப்பட்ட ஒரு விதி. கதாநாயகன்னா அக்கா தங்கச்சி யாராவது இப்படி இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு 2 தங்கச்சி அவங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் இவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம். இது சொன்ன உடனே அவ்வளவு ஒரு துறை ஞாபகம் வரும். அதெல்லாம் கனெக்ட். தமிழ் சினிமால இதை சொல்லுவாங்களே, இந்த கதைக்கு தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. இதுல புதுசா என்ன கொடுக்குற டைரக்டர் அதுதான் கில்லி. அந்த டைரக்டர் தான் ஜெயிப்பாரு. அப்படிதான் விக்ரமன் சார் சூப்பரா இந்த படத்தை கொடுத்தாரு. அதுக்காக ஃபேமிலிக்காக ஒரு போற மாதிரி விஷயம். அங்க அவங்க லவ், அங்க என்ன நடக்குது, அவருக்கு என்ன ஆச்சு, அந்த சஸ்பென்ஸ் சூப்பரா எடுத்து இருப்பாரு. இதை கலகலப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு ஜெயராம் கேரக்டர் ஒண்ணு அவர் ஸ்டுடியோ வச்சிருப்பாரு. அங்க வேலை செய்யற முருகேசன், இந்த படத்துல குளிர் முருகேசன் டைட்டில் போடுவாங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். அவர் இப்போ சீரியல கலக்கிட்டு இருக்காரு. பாக்யராஜ் சார் மாதிரி போற சொல்லுவாங்க இல்லையா, அவர் பண்ற அந்த சின்ன சின்ன காமெடி தான் விக்ரம் சார் படத்தை யதார்த்தமா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சூப்பரா ஹிட் ஆகும். அப்படி இதுல இன்னொன்னு அடுத்த காமெடி 2 பேர் சொல்ல போறேன். சரியான ஹிட், டிவில எல்லாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. சினி ஜெயந்த் அவர்களும் வடிவேலு. இவங்க சினி ஜெயந்த் சீனியர், வடிவேலு சார் அப்புறம் வராரு. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸா வாடா போறான்னு சொல்ல அளவுக்கு அற்புதமா பட்டையை கிளப்பிருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்கிற மாதிரி, அதுல வர பிரச்சனைங்க, அந்த சீன் எல்லாமே சாதாரண சீன். ஆனா வடிவேலு சினி ஜெயந்த் காமெடி போர்ஷன்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். குறிப்பா அவர் கேரக்டர் சொல்லும் போது நம்ம முக்கியமான சொல்ல வேண்டிய படம் நெத்தியடி படத்துல ஒரு சித்தப்பா கேரக்டர் வருவாரு, ஒரு கால் சரியில்லாத மாதிரி. அவர் தான் இதுல ஒரு கேரக்டர் சூப்பரா வளம் வருவார். அதாவது படத்துல அதிகமா இடம்பெற டைலாக் எல்லாம் சூப்பரா அவர் கொடுத்திருப்பாங்க. அண்ணன் சீனியர் நடிகர் தான் அவரு இந்த பசங்களை பத்தி சூப்பரா சொல்லுவாரு. அந்த பானுப்பிரியா கதாபாத்திரம், காயத்ரி கதாபாத்திரம் மீரா, மேரி கதாபாத்திரம் ராக்கி ரக்ஷாபந்தன் அதை கட்டும்போது, ஏமா என்கிட்ட நான் வயசானவன் என்ன கட்டிட்டு என்கிட்ட ராக்கி கட்டுறீங்க இல்லையா, இந்த 2 பசங்க தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க எப்ப பாரு, அவங்க கையில கட்ட வேண்டியது சொல்லுவாரு. தலை தெரிச்சு ஓடுவாங்க. அந்த சீன்லாம் செம கிளாப்ஸ். அப்புறம் பிச்சைக்கார சீன் ஒண்ணு, தர்மம் தெரிந்து அதுக்கு தர்மடி வாங்குறதெல்லாம் சூப்பரா இருக்கும். நினைச்சு போய் சிரிக்கும் போறது அப்படி போகும். ஆனா அதுக்குள்ள அவங்களும் சென்டிமெண்டா ஒரு சீன்ல எல்லாரையும் லாக் பண்ணி பிளாஷ் பண்ணும்போது கண்ணு கலங்கும். அதுதான் படத்துல ஹைலைட். ஜெயராம் சார் தனி அவர் கேரக்டர், அவர் ஒரு மியூசிஷியன், புல்லாங்குழல் நல்லா ஊதுவாரு. அவங்களுக்குள்ள ஒரு பாட்டு அந்த புல்லாங்குழல் கூடவே அந்த லைன், இந்த புல்லாங்குழல் சொல்லும் போது இன்னொரு படத்துல நம்ம சொல்லித்தான் வேணும். அது தேவா சார் மியூசிக், கஸ்தூரிராஜா படத்துல கூவுற குயில் சூப்பரா பாடிருப்பாரு. அந்த லைன் ஒரு புல்லாங்குழல் ஊதுவாரு. அந்த மாதிரி இங்க ஒரு லைன் பாடுவாங்க, இவர் உடனே ஃப்ளூட்ல வாசிப்பாரு, புல்லாங்குழல் வாசிச்சு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி நடந்து இவங்க விட்டு கொடுத்த ஒரு விஷயம் அப்பதான் கண்டுபிடிப்பாரு. எப்படி நீங்க நல்லா பாடுறீங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரும் கேட்கும் போதுதான் நான் ஒரு மேடை பாடகி, நாங்க எனக்கு லவ்வர் அவரு அப்படி சொல்லும் போது ஆரம்பிச்சு கடைசியில இவங்க 3 பேருமே ஒரு கார்னர்ல இவர் என்ன நினைச்சு பாரு, பாட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஜெயராம் கற்பனை கதாபாத்திரம் தானே, லவ் பண்றாங்க எல்லாமே நினைக்கிறேன். அது ஒரு பொண்ணு இப்படி பேசினா ஒரு லவ் நினைச்சுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போடும்போது அது லவ் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ரெஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு தன்னுடைய பிளாஷ்பேக் சொல்லும் போது எல்லாம் சொல்லிட்டு, என்னுடைய லவ்வர் யாருன்னா இது நம்ம இப்ப நான் அவரு எதிர் வீட்டுல இருக்காரு இல்லையா, அவருடைய பையன் சொன்னோடனே 3 பேருமே ஆடி போயிடுவாங்க. அங்க ஒரு சின்ன அதுக்குள்ள பிளாஷ், அதுல ஜெய்சங்கர் சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு, கெஸ்ட் ரோல், பெஸ்ட் ரோல். வசந்த், அவரு SN வசந்த் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு, அவரு ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாம் இப்படத்துல இவங்க எல்லாம் போறாங்க. ராஜராஜா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவங்க போற மாதிரி அதுலயும் போவாரு. அது ஒரு சொத்துக்காக ஆசைப்பட்டு மர்டர் பண்ற மாதிரி. அதுக்கு ஜெய்சங்கர் கிட்ட சூப்பரா ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க. ஆனா எனக்கு கார்டியனா வந்தவர் இதே மாதிரிதான் புது வசந்த படத்துல வரும். அவர் அந்த ஸ்டைல அவங்களாம் விட மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு நூலை பிடிச்சி அதுல இருந்து வேற மாதிரி கொடுக்குற மாதிரி. ஏன்னா புது வருஷத்துல சித்தாரா கேரக்டர் ஒரு கார்டியன் பிரச்சனை வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுலயும் வரும். கடைசியில இந்த பையன் வில்லனா பையனை கொலை பண்ணதால போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணி என்னுடைய பாவத்தை நான் பிராய்ச்சித் தேடிக்கிற மாதிரி அங்கிருந்து இவங்க சொல்லுவாங்க. இவங்க கிளம்பி இங்க அதாவது தன் காதலித்த ஒருவன், அவன் குடும்பம் கஷ்டப்படுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த கேரக்டர் காயத்ரி கேரக்டர் தியாகம் பண்றதா படத்துல கதை. அவங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் இவங்க நின்று தீர்ப்பாங்க.
இது நிறைய படத்துல வந்திருக்கு. ஆனா இந்த படத்துல சொன்ன விதம் கொஞ்சம் புதுமை. அதனால படம் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆச்சு. மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்ப இருக்கிற நம்ம சினிமா ஃபேன்ஸ் வேற குரூப் சொல்லுவோம் இல்லையா, ரசனெல்லாம் மாறல. இவங்களுக்கு நானும் இந்த காலத்து படம் பார்த்து ரசிக்கிறேன். இவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. போர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கு, இவ்வளவு கரெக்டா கண்டென்ட் எல்லாம் வந்திருக்கு. பிளாஷ்பேக், ஒரு கண்டினியூட்டி, அதுல ஒரு சஸ்பென்ஸ், அதுல ஒரு ட்விஸ்ட், அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் எப்படியா கொடுத்திருப்பாரு. இப்ப கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க ஒரு கல்யாணம் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பழி வந்துடும். அது யாரும் தமிழ் சினிமா சொல்ற பழி. அந்த அந்த ஒரு முக்கியமான காட்சிக்கு உதவி செய்ய ஒருவர் கிருஷ்ணாராவ். எல்லா படத்திலும் அவர் கெஸ்ட் ரோலா வருவாரு, சின்ன ரோலா வருவாரு, அப்படியே போயிடுவோம் பாசிங். ஆனா இந்த படத்துல டயலாக் வரும். ஒரு முக்கியமா ஒரு சம்பந்தி வீட்டு மாதிரி முக்கியமான கேரக்டர் அற்புதமா நடிச்சிருப்பார் ஒருவர் கிருஷ்ணாராவ். அதெல்லாம் சான்ஸ் இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் கரெக்டா டைரக்டர் சார் விக்ரம் சார் கொடுத்துருப்பாரு அவர் அந்த கதாபாத்திரம். அந்த கல்யாண சீல பிரச்சனைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் விசு சார் படத்துல மணல் கைது சொன்னேன் இல்லையா, எல்லாம் முடிச்சு அவங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாது. நாரதன் கல்யாணத்துக்கு வரக்கூடாது சொல்லுவாங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ண தரகரை வரக்கூடாது சொல்ல எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்ட காயத்ரி கதாபாத்திரம், மேரி கதாபாத்திரம் படத்துல பேரு வரக்கூடாதுன்னு எல்லாரும் ரூல்ஸ் பண்ணி வந்து தப்பான ஒரு பழி வந்தவொடனே ஊருக்கு போற மாதிரி அதுக்கு ஒரு மேஜர் சுந்தர கதாபாத்திரம் டைலாக்கே பேசாம சூப்பரா வருவாரு. அவருக்கு ஒரு தனி விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்தியா விட்டு போற மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொகை வரும், ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு விஷயம், இதுக்கு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. ஆனா மாசம் மாசம் அவங்க வீட்டுக்கு பணம் வரும், லெட்டர் வரும். அவங்க நினைப்பு வந்து பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கிளம்புற மாதிரி பரபரப்பு. கிளைமேக்ஸ்ல ஒரு கல்யாணம், அடுத்த சீன் பரபரப்பு நிறைய படத்துல வந்திருக்கும். இந்த படத்துலயும் வந்தது சூப்பர் டூப்பர் ஹிட். ஜெயராம் சார் வந்து அது விளக்கம் கொடுப்பாரு. இதுக்கு எப்படி உதவுதுன்னா, நம்ம டைரி எழுதுற பழக்கம் எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியாது. சினிமாக்கு இவ்வளவு விஷயம் டைரி எழுதுல இவ்வளவு உதவுது பாருங்க. டெய்லி வந்து நிகழ்ச்சி இருந்தவொடனே டைரியில எழுதி வைப்பாங்க. அந்த டைரியை மிஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த டைரி எடுத்து கல்யாணம் அந்த கதாபாத்திரம் ஜெயராம் கோமம் டைரியை படிச்சு பாருங்க, உண்மை தெரியணும்னு அவர் படிச்சு கலங்குவாரு. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் சீன் வந்துருவோம். முதல்ல பையனுக்காக காத்திருந்தாரா, இப்ப வந்து காயத்ரிக்காக வெயிட் பண்றாரு. படம் டைரக்டர் அழகா பேசி முடிப்பாரு. அவர் நம்பிக்கை தொடரட்டும், காயத்ரி கண்டிப்பா வருவா அப்படின்ற மாதிரி முடிப்பாரு. இந்த படம் வந்து 31 வருஷம் ஆயிடுச்சு. டைரக்டர் சார் காயத்ரி வந்தாங்களா, அந்த கதாபாத்திரம் என்ன ஆச்சு, முடிஞ்சா பதில் சொல்லுங்க, நம்பிக்கையா காத்திருக்கிறோம்.